நல்லபடியாக படித்து முன்னேறி ஏதோ அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி தான் நம்ம வந்து கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறோம், கல்லூரிக்கெல்லாம் அனுப்புகிறோம். என்ன படிக்கிறாங்களோ அந்த விருப்பத்துக்கு நிறைய பணம் கட்டி சேர்க்குறாங்க. ஆனால் இந்த கூறுகட்ட இந்த புத்தி எதெல்லாம் வந்து ஆகாதோ அதுக்குள்ளேயெல்லாம் போய் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்குன்னு வேலையோ அதை பார்க்குது. அப்போ இப்படி நல்லா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏன் புத்தி இப்படி மாறுது, இந்த புத்தி மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பெற்றோர்களுக்கே தெரியறதில்ல. ஏன்னா ஊர் உலகமே சொல்லும், இந்த புள்ள மாதிரி நல்ல புள்ள இல்லைங்க, அப்படிப்பட்ட புள்ள இப்படி ஒரு வேலையை செஞ்சிருச்சு அப்படின்னு அக்கம் பக்கத்தில் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்ல பேர் வாங்கின பிள்ளையாக இருக்கும். ஆனால் இப்படி போய் விழுந்து யாரோ ஒருத்தனை போய் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து திருமணம் வரைக்கும் போயிடுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் சேர்ந்து 6 மாதம் தான் அந்த புள்ள காலேஜ் போச்சு. அதுக்குள்ளே அவன் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான். எல்லாம் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தாங்க, எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் பார்த்தா 1 வருஷம் கழித்து அங்கே இருக்கேன்னு தகவல் வருது. பெற்றவங்க போய் பார்க்கல, புள்ள மாசமாக இருக்குது. என்ன பண்ண முடியும், மண்ணை வாரி தூத்திட்டு இப்படி எல்லாம் எங்களை வைத்தறிச்சிட்டு போனையே அப்படின்ட்டு அழுதுட்டு வந்துட்டாங்க. அப்போ இப்படி போய் லவ் பண்ணி ஏமாந்து போகிற பெண்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே வீணாக போயிடும். வாழ்க்கைங்கிறது ஏதோ விரும்பினவனை கல்யாணம் பண்ணோம்னா நம்ம எல்லாத்தையுமே அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. பெற்றோர்களுடைய எதிர்ப்பையும் வைத்தறிச்சலையும் அவங்களுடைய பாவத்தையும் சேர்த்து இப்படி ஓடிப்போய் பண்ணுற கல்யாணங்களில் எல்லோருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கிறது இல்லை. 1000ல் 1 ஏதோ அங்கொன்று இங்கொன்று அத்தி போத்த மாதிரி எப்படியோ போராடி ஒரே வாழ்க்கைன்னு வாழ்ந்துருவோம் அப்படின்னு வைராக்கியமாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ குழந்தை குட்டின்னு முன்னேறி போகிறவங்க இருக்காங்க. ஆனால் அநேகம் பெண்களுடைய வாழ்க்கை ரொம்ப சீரழிவுக்கு தான் போகுது. அப்போ இப்படி ஒரு சீரழிவான ஒரு வாழ்க்கை தேடிட்டு பெற்றவங்களை எதிர்த்துட்டு படுபாதாளத்தில் விழுகக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அடையக்கூடியது மிகப்பெரிய சோகங்கள். குழந்தை குட்டி ஆயிரும், வருமானம் பத்தாது, வேலைக்கு போக மாட்டான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் சண்டை சச்சரவுகள், அனுதினமும் பிரச்சனைகள், எதை தின்னா பித்தந்தீருங்கிற மாதிரி வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கிறதுல இந்த குழந்தைகளையும் வளர்த்தணும். வீணா விருத்தியாக விளங்காதவனாக இருப்பான், வேலைக்கு போக மாட்டான். இதில் வந்து குடிப்பழக்கம், அந்த பழக்கம், இந்த பழக்கம், பல போதை பழக்கமெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கிற ஒருத்தங்க கூட மல்லு கட்டி வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் ஆசைப்பட்டு நல்லபடியாக வாழுவோம்னு நினச்சதோ அதுக்கு நேர் எதிராக தான் இந்த பெண்களுடைய வாழ்க்கை அமையுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கர்மவினைன்னு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம், விதி அப்படித்தான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் என்ன விதி என்ன கர்மவினை இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. நல்லது கெட்டதுன்னு தெரியறதுக்கான ஒரு அறிவு இருக்குது. எது நல்லது எது கெட்டதுன்னு வந்து அறிவதற்கான சுய புத்தி இருக்குது. ஆனால் இந்த புத்தியெல்லாம் வேலை செய்யாத அளவுக்கு என்ன அங்கே நடக்குது அப்படின்னா, சுய புத்தியை மாற்றக்கூடிய விஷயங்களை பல பேர் பல பெண்களுக்கு பண்ணி அந்த பெண்களுடைய மனசை மாற்றி தான் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு பொண்ணு அழகாக அந்தஸ்தா வசதி வாய்ப்போட நல்ல குடும்ப பிள்ளையாக இருக்கா, அப்படி செலக்ட் பண்ணி இந்த விளங்காத பசங்களாக லவ் பண்ணுறானுங்க நிறைய பேர். பையனுடைய பெற்றோர்களை இந்த பிள்ளைய மனசை மாற்றி தான் பையனுக்கு கட்டி வைக்கணுங்கிற ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்காக பலவிதமான வேலைகளை செய்கிறாங்க. அந்த வேலைகளில் நிறைய பார்த்திங்கன்னா இந்த தீய சக்திகளுடைய துணை கொண்டு பில்லி சூனியம் ஏவல், அந்த பொண்ணுடைய காலடி மண் எடுத்து, அந்த பொண்ணுடைய தலைமுடி எடுத்து, அந்த பொண்ணு உடுத்தக்கூடிய உடையை எடுத்து, இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய வேலைகளை நிறைய பையனுடைய பெற்றோர்கள் செஞ்சு அந்த பொண்ணை மனசை மாற்றி தாங்க சொல்கிறபடி கேட்குற மாதிரியாக பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னுடைய பெற்றோர்கள் பேச்சவே கேட்குறதில்ல. நிறைய பெண்கள் அப்படி தான். எப்படி வந்து அம்மா அப்பான்னு உசுராக இருந்துச்சோ அந்த பொண்ணு ஒரு திருமணம், வாழ்க்கை, காதல் அப்படிங்கிற வரையில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, நீங்களே ஆகாது, என் கண்ணுலேயே நீங்கள் முழிக்காதீங்க, என்னை பற்றி யோசிக்காதீங்க, நான் எப்படி போனால் தான் உங்களுக்கு என்ன, எனக்கு வந்து திருமண வயசு வந்துருச்சு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை நான் தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லி காவல் நிலையத்துக்கு போய் பெற்றோர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என் கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பெற்றோரெல்லாம் குடும்பமே அந்த பொண்ணு காலில் விழுந்துச்சுங்க. கத்தி கதறிச்சு, வேண்டாம் அந்த வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைக்கு உனக்கு ஒத்தே வராது, இந்த பையனை உனக்கு வந்து சரிப்பட்டு வரமாட்டான், அந்த குடும்பமும் சரிப்பட்டு வராது, நீ ரொம்ப சீரழிஞ்சு சின்னப்பட்டு போவ அப்படின்னால அந்த அம்மாவும் அந்த குடும்பமும் அந்த பொண்ணோட காலில் விழுந்து அழுகையில் அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்கவே இல்லை. மீறி கல்யாணம் பண்ணிச்சு. போய் ஒரு குடிசை வீட்டில் அந்த பையன் கூட வாழ்ந்து 1 வருஷத்துக்குள்ளேயே குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்கள். சீர்கேடான வாழ்க்கை தான், கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த பொண்ணு இன்றைக்கி
அது ஒரு கூலிக்காரியாக மாறிடுச்சு. படிப்பை பாதியில் விட்டாச்சு, கல்வியும் இல்லை. இப்போ ஒரு கடைக்கோ எங்கேயோ போய் கூட்டி பெருக்கி வேலை செஞ்சுட்டு மாதம் ஒரு 10,000 ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வீடு கொண்டு வந்து சேர்த்து அதில் ஒரு குழந்தைகளுக்கு 2 குழந்தைகளாகி வளர்த்திட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த புள்ள இந்த மாதிரி ஒரு வீட்டு வேலை செய்கிற அளவுக்கு ஒரு கேவலமான நிலைமைக்கு வந்துருச்சு. வீட்டு வேலை செய்கிறது நான் கேவலம்னு சொல்ல, படித்து பட்டம் வாங்கி நல்ல நிலைமைக்கு வந்து ஏதோ ஒரு துறையில் போய் நல்லா ஜெயிச்சு நல்ல துறையில் நல்ல சம்பளம் வாங்குகிற ஒரு நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கை படிப்பு இல்லாமல் காதலுக்காக படிப்பை இழந்து, பெற்றோர்களை இழந்து, உற்றார் உறவினர் எல்லாத்தையும் இழந்து, ஒட்டுமொத்தமாக நம்ம வாழ்க்கை மட்டும்தான் நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்துக்கு பண்ணின கல்யாணம் தன்னுடைய வாழ்க்கையவே சிதைச்சதும் இல்லாமல் தான் வயிற்றில் பிறந்த 2 குழந்தைகளோட வாழ்க்கையும் இன்றைக்கி சீரழிஞ்சு போச்சு. இவங்க பெற்றோர்கள் அந்த ஊரில் இருக்க முடியாமல் ஒரு பெரிய ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. உள்ளூருக்குள்ளே அவமானமாகி போச்சு. அப்புறம் எப்படி எங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? அந்த ஹோட்டலை விற்றுட்டு எங்கேயோ கண்காணாமல் இருக்கிறதுக்கு அந்த குடும்பமே போயிடுச்சு. இப்போ அந்த புள்ள பக்கத்து ஊரில் தான் ஏதோ ஒரு இந்த மாதிரி கடை கண்ணிக்கெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு அந்த குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு குடிகார கணவனுக்கும் காசு கொடுத்துட்டு சோத்தை போட்டுட்டு ஏதோ வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் அந்த வீடு குடிசையாக தான் இருக்குது. அந்த பொண்ணோட வாழ்க்கை இன்னும் கேள்விக்குறியாக தான் மாறிடுச்சு. இது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கிடையாது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் எத்தனையோ குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டே தான் இருக்காங்க. இதுதான் நல்ல வாழ்க்கையில நம்பி படுகொலியில் விழுந்து தன்னை நாசம் பண்ணி தன்னுடைய குடும்பத்துடைய கௌரவத்தையும் பெற்றோர்களுடைய எல்லா விதமான ஆசா பாசங்களையும் குழி தோண்டி போச்சிருக்காங்க. அப்போ ஒரு பெண்கள் ஒரு வீட்டில் இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா பூர்வ புண்ணியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குழந்தைகளோட ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக பாருங்கள். பல பேர் இப்படி போயிருச்சுங்க என் பிள்ளை அப்படின்னு அந்த ஜாதகத்தை நம்ம பார்த்தா அதில் அவ்வளோ மோசமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. காதல் இப்படியெல்லாம் பண்ணும் அப்படின்னு அதில் தெரியுது. அதாவதுங்க தசா புத்திகள் மாறும் பொழுது, கால சூழல் மாறும் பொழுது அது என்ன வேணாலும் சூழல்கள் உருவாகும். உங்களுடைய பெண்களுடைய பசங்களுடைய ஜாதகத்தை எப்படி குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு ஒருக்காதாவது பாருங்கள். அதுவும் வயோதிக இந்த மாதிரி வரையில் அந்த வயசுக்கு வர சூழ்நிலை வரும் பொழுது கவனமாக பெண் பிள்ளைகளோட ஜாதகத்தை பார்க்கணும். அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரியான சூழல்கள் இருக்குது, அதுக்கான தன்மைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இதை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வுடன் பெற்றோர்கள் இருந்தால்தான் இந்த மாதிரியான சூழல்களிலிருந்து ஓரளவுக்கு குழந்தைகளை காப்பாற்ற முடியும். அதுக்கு மேலே எதையுமே கேட்காம நான் போனது தான் வாழ்க்கை, நான் எடுக்கிறதா முடிவு, என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு மேலே அது அவங்களோட விதி. ஆனால் பெற்றோர்கள் குறைந்தபட்சம் இதை தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த முயற்சிகளை நம்ம எடுக்கலாம். நம்மளோட குழந்தையோட வாழ்க்கையில்வா அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கவனமாக இருந்து உங்களுடைய குழந்தைகளுடைய சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகளில் திருமணம் சம்மந்தப்பட்ட காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான குளறுபடிகள் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். தோஷங்கள் இருந்தாலும், குறிப்பாக பெண் தோஷங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய சூழல் ஒரு குடும்பத்தில் அதிகமாக நடக்கும். சரிங்களா? அதனால் பெண் சாபங்கள் ஏதாவது உங்கள் வம்சாவளியில் இருக்கான்னு உங்களுடைய ஜாதகத்தை, பெற்றோர்களுடைய ஜாதகத்தை, குழந்தைகளுடைய ஜாதகத்தையெல்லாம் பாருங்கள். பார்த்து தெளிந்து அதுக்கு தெய்வத்துறையின் அனுகிரகத்தில் நல்லதொரு வேண்டுதலை வச்சு வழிபடுங்க. இதுக்கு நிச்சயமாக தீர்வு இருக்கிறது. கைமீறி போன பின்னாடி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் போவதற்கு முன்பு நம்ம தடுக்க முடியும். அதற்கான விஷயங்களில் நம்ம வழிகாட்டி கொண்டு இருக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஜாதகம், ஜோதிடம் என்ற சாஸ்திரங்கள் எல்லாம் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்குது.